கர்த்தருடைய பலம் அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. உங்க முன்னாடி அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்துங்க, அந்த தேவையை கொண்டு வந்து நிறுத்துங்க, அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆண்டவரே, இத்தனை மாதமும் போராடி நான் தோற்று போனேன். ஆனா உங்க சமூகத்துல வைக்கிற ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல வைக்கிற ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் என்னை வெட்கமடைய செய்ய மாட்டீர். இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுங்க சத்தமாய். இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. அப்பனே, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. உங்க சமூகத்தில் இந்த வார்த்தை வந்து எட்டட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை வந்து எட்டட்டும் ஆண்டவரே. நான் போராடி பார்த்தேன், என்னால முடியல. நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த அந்த மகா பெரிய தேவனுடைய கரம் இந்த மாதத்தினுடைய முதல் நாள், இந்த மாதத்தினுடைய முதல் நேரம் எங்கள் ஒவ்வொரு வருடத்தினுடைய கரத்தை பிடித்து, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல. என் முயற்சியை நான் கைவிடுறேன் ஆண்டவரே, என்னுடைய கைகளை இருக்க பிடிச்சிருக்கிறத நான் கைவிடுறேன் ஆண்டவரே. இந்த மாதம் நீங்க தான் எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. மனிதனுக்கு முன்பாய் அல்ல, உமக்கு முன்பாய் நான் வைக்கிறேன். உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே. கடைசியாக ஒரு விசை கைகளை உயர்த்தி, இந்த பலன் நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து உச்சரிக்கப்படும் போதே கர்த்தர் சமூகத்தில் போய் எட்டுது. நிச்சயமாய் என் பலன் இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. ஏன் அப்படின்னா, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். அப்பா, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. கைகளை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. எஸ், பிரைஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மாதத்தை விட இந்த மாதம் தான் எனக்கு முன்பாக பெரிய சவால் காத்திருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என் பலத்தால் அது முடியாது ஆண்டவரே, என் திறமையினால் அது முடியாது ஆண்டவரே. நான் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது. ஆனால் இந்த மாதம் ஆண்டவருடைய பலத்தை நீங்க பாப்பீங்க.
ஆண்டவருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய கரம் நமக்காக வழக்காடுகிறதை நாம் பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன், ஆண்டவருடைய பலன், அந்த காரியத்தில் ஆண்டவருடைய பலன், அந்த பிரச்சனையில ஆண்டவருடைய பலன், அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பலன், இதுவரையிலும் நடத்த முடியாம செய்ய முடியாம இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய பலன் உங்க சமூகத்துல தாழ்த்துற ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் நீ நடத்த போகிற வழிகளுக்காய் உமக்கு நன்றி, நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்துக்கிறவனே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் கிருபையாய் இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணுகிறார். ஆனால் இந்த மாதத்திலே அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இந்த மாதம் ஒரு புதுமையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் காண செய்வார். பழையவைகளெல்லாம் ஒளிய பண்ணி ஆண்டவர் ஒரு புதிய வாசலை இந்த மாதம் நமக்காய் திறக்க போகிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய பலன், கர்த்தர் பலன் கிரியை செய்ய போகுது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க பிரச்சனையில் மனுஷனுடைய பலன் அல்ல, ஒரு வக்கீலுடைய பலன் அல்ல, ஒரு சொந்தக்காரனுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலத்தை இந்த மாதம் நம்ம நிச்சயமாய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடலை டெய்லி இந்த மாதத்தில் காலையிலே எழும்பும் போது இந்த பாட்டை பாடிட்டே எழும்புங்க. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியம் அல்ல. ஏன் அப்படின்னா நான் பலவீனன், ஆனால் என்னை நடத்துகிற கர்த்தர் பலன் உள்ளவர். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப பரிச்சயமான, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த, அறிமுகம் உள்ள ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து நம்ம ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருக்காக ஆண்டவர் இந்த வாக்கு தத்தம் தர்றார் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், உங்கள் வியாபாரம் திரும்ப கட்டப்படும், உங்களுடைய சரீர பலவீனம் மாறி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் திரும்பவும் கட்டுவேன், நான் திரும்பவும் கட்டுவேன். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தாவீதின் கூடாரத்தை. விசேஷமாக அன்றைக்கு இருந்த ராஜாக்களிலே பலருக்கு பலவிதமான கூடாரம் இருந்துச்சு. ஆனால் இந்த தாவீதினுடைய கூடாரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த கூடாரத்தை ஆண்டவரே அவனுக்கு கட்டினார். வேதம் சொல்கிறது, தாவீதிற்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். எப்பொழுதுமே நமக்கு தெரியும், நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய முயற்சியில் நம்ம செய்கிறத விட சிலது ஆண்டவராகவே நமக்கு தருவார். ஆண்டவராகவே நமக்கு தர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது நமக்கு சில நேரத்தில் ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருக்கலாம், அது நம்ம நினச்சது மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தருகிறது அது ரொம்ப நீடித்த நாட்களாக இருக்கும். அந்த மாதிரி யாரும் ஒருவர் கொடுக்க முடியாது. அப்போ இந்த தாவீதிற்கு இதுவரையிலும் யார் கொடுத்தான்னா கர்த்தர்
கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். ஆனால் சூழ்நிலை மாறின உடனே ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப தவறு செய்தார்கள். இதனால தாவீதின் கூடாரம் இப்பொழுது இன்னொருத்தருடைய கையில கொடுக்கப்பட்டு அது பாழாய் போயிருச்சு, அது முடிஞ்சு போயிருச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி அதுதான் போயிடுச்சு, இல்லை அதுதான் பலன் கொடுக்காம போயிடுச்சு, அதுதான் இடிஞ்சு போயிடுச்சு, அதை விட்டுருவோம், இனி எடுத்து கட்டாட்டி என்ன, இது இனி எடுத்து கட்டி என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு ஆண்டவர் விடாம வேதம் சொல்லுகிறது, அந்த பாழாய் போனதை கர்த்தர் திரும்ப கட்ட வேண்டும் என்று ஒரு முயற்சியை ஆண்டவர் எடுத்தார். நான் நம்புறேன் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நீங்க கூட ஒருவேளை விட்டுருக்கலாம். இனி அதை எடுத்து கட்டாட்டி என்ன, இது பண்ணாட்டி என்ன, இவ்வளவு நாள் போராடியாச்சு, இதுக்கு மேல நம்மளால முடியாது, நான் செய்ய மாட்டேன், அது அப்படியே கிடக்கட்டும், எனக்கு பலன் இல்லை, அது வேற யாரையாவது செய்யட்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறாய், பாழானதை கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் அமைதியா இருந்தாலும் கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். சிலர் உங்களை பார்த்து சொல்லலாம், அதை விட்டுற வேண்டியதான், அதை விட்டுற வேண்டியதான், இனி அந்த பக்கமா போக வேண்டாம், இது இனி அது சரியாகாது, யார் பலன் கொடுப்பா, யார் பணம் கொடுப்பா, மறுபடியும் தோற்று போகிறதற்கா. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் திரும்ப கட்டுவேன், திரும்ப கட்டுவேன். நெடுநாளாய் பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் திரும்ப கட்டுவார். துரத்துண்டதை ஆண்டவர் திரும்ப கட்டுவார். இந்த மாதம் கர்த்தர் திரும்ப கட்டுகிற மாதம். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இந்த மாதம் ஆண்டவர் விழுந்து போன அத்தனை காரியத்தையும் திரும்ப கட்டுகிற மாதம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. என் குடும்பத்தை நீங்க திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. என் வியாபாரத்தை நீங்க திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் கர்த்தர் அந்த முயற்சியை ஆண்டவர் எடுக்கிறார். பாழாய் போனதை கர்த்தர் திரும்ப கட்டுகிறவர். ஆமென். இந்த வசனத்தில் நான் தியானிக்கும் போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி, பாழாய் போனதை சீர்படுத்தி. அப்போ ஆண்டவர் செய்கிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் திரும்ப கட்டுகிற கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன சொல்லணும்னா, நீர் திரும்ப கட்டுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர், நீர் திரும்ப கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தீர். நிச்சயமாய் நீர் திரும்ப கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ திரும்ப கட்டுகிற தேவன். ஒரு 10 விசை சொல்லுங்க பார்க்கலாம். நீ திரும்ப கட்டுகிற தேவன், நீ மறுபடியும் கட்டுகிற தேவன். அந்த திரும்ப என்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் நடக்க போகிறதற்காய் நன்றி. அந்த வேலையிலே நடக்க போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதல் இந்த மாதம் ஆண்டவர் செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கர்த்தர் கட்டுகிறார், திரும்ப கர்த்தர் கட்டுகிறார். இந்த ப்ராசஸ் ஆண்டவரை தவிர வேற யாரும் அவ்வளவு ஈஸியாக செய்ய முடியாது. ஒரு காரியத்தை புதுமையாய் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வீடு கட்டும்போது பாருங்கள், அதை புதுசாக பிளான் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் ஏற்கனவே கட்டி அது இடிஞ்சு போன ஒன்றை புதுப்பிக்கணுன்றது ரொம்ப கடினமானது. அந்த வேலையை எல்லாருமே செய்ய மாட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு லாபம் கிடைக்காது. அது என்னதான் கட்டினாலும் பழையது மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அதுவும் இந்த மாதம் ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அது எந்த மாதம் அப்படின்னா, கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்கிற ஊழியத்தை கர்த்தர் எடுக்கிறார்.
நான் நம்புகிறேன் திரும்பவும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்ப அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மகிமையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில பாழாய் போனதை இந்த மாதம் கர்த்தர் திரும்ப கட்டுகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம், அதில் பாழாய் அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியம் செய்ய போறாருன்னா, கர்த்தர் ரிப்பேர் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். இடிந்து போனது அப்படின்னு சொன்னா அது முற்றிலுமாக நாசமாகலை, முற்றிலுமாக உடைந்து போகலை. சில பில்டிங் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்படாம கவனிக்கப்படாம குடியிராம இருக்கிற நிறைய பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து முற்றிலுமாய் சேதமாகாது. அந்த பில்டிங் இடிஞ்சு கீழே விழாது, ஆனால் நிறைய இடத்துல கிராக் இருக்கும், நிறைய இடத்துல வந்து ஓட்டை இருக்கும், நிறைய இடத்துல பழுதாய் போயிருக்கும். சில சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியினால் பட்டு அது பழுதாய் போகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதம் பழுதாய் போனதை கர்த்தர் ரிப்பேர் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எந்தெந்த இடத்துலலாம் என் வாழ்க்கையில் ஓட்டைகள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து சரியில்லாமல் இருக்கிறேனோ, எந்தெந்த இடத்துலலாம் ரிப்பேர் பார்க்கணுமோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் என்னை சரி செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பழுது பார்க்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது ஒருவேளை ஒரு தோற்றமாக இல்லாமல் இருக்கலாம். சில ரூம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்க்கும்போது ரொம்ப அது ரிப்பேர் பார்க்காம இருக்கும். ரிப்பேர் பார்க்காத ஒரு ரூமுக்குள்ளே நம்மளால் வந்து சில நேரத்தில் தங்கவே முடியாது. பார்த்த உடனே என்ன இது சரி பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த ரூமை சிலர் பாருங்கள், அந்த பட்டியெல்லாம் பார்த்து அதனுடைய கிராக் எல்லாம் ரெடி பண்ணி பாத்ரூம் எல்லாம் சரி பண்ணி அதற்கு பிறகு உள்ளே போய் தங்கும்போது அவ்வளோ புதுமையாக இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் ஓட்டையாக இருக்கிறதோ இயேசு இந்த மாதம் அவர் ரிப்பேர் பார்க்க போகிறார். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, பல இடங்களிலே இடிந்து நாசமாய் கிடக்குது, பல இடங்களிலே ஆண்டவரை கேட்பாரற்று கிடக்கிறது. இந்த பக்கம் சரியில்லை, அந்த பக்கம் சரியில்லை, இந்த தொழில் சரியில்லை, அந்த வேலை சரியில்லை, எங்கள் வீட்டில் எங்கே திரும்பினாலும் ஒரு தீமையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவரே சீர்படுத்துகிற ஒரு கர்த்தராய் என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் வரப்போகிறதற்காய் நன்றி. கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த மாதம் சத்தமாய் இந்த மாதம் ஆண்டவர் இயேசுவே என்னுடைய மூத்த மகனை நீங்கள் சரி பண்ணுங்க, என்னுடைய சின்ன மகனை நீங்கள் சரி பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தினுடைய அந்த ரிப்பேரை நீங்கள் சரி பண்ணுவதற்கு இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காய் ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமல்ல. சத்தமா சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல், இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல். ஹல்லேலூயா. இதற்காக எல்லாரும் ஜெபிக்கணும். ஏன்னா பழுது பார்க்கப்படாத ஒரு இடத்துல நம்மளால் கண்டினியூ பண்ணவே முடியாது. அது நமக்கு மனசுக்கு சமாதானமாகவும் இருக்காது. நான் ஒரு விஷயம் ஒரு மளிகை கடை ஒன்றுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன்.
அப்போ அந்த மளிகை கடைக்காக ஜெபம் பண்ண போகும்போது அந்த மளிகை கடை வந்து ரொம்ப துர்நாற்றமாக இருந்துச்சு. அதுக்குள்ள அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, இந்த இதுக்குள்ளே உட்காந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் நான் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன், பட் என்னால் இந்த மளிகை கடையை சுத்தம் பண்ணவே முடியல, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதனாலேயே எனக்கு இந்த காலையில் எழும்பி இந்த மளிகை கடைக்கு வரணும்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வியாபாரத்தை சரியாக பார்க்க முடியல, இந்த பொருளெல்லாம் தொடச்சி கூட வைக்க முடியல. எல்லாரும் வந்து பார்க்குறவங்க வந்து இந்த கடை சுத்தம் இல்லை, இந்த கடை ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்னை விட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வர மாட்டேங்குது, இந்த தொழிலை என்னால் பார்க்க முடியல அப்படின்னாரு. அப்போ வந்து இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே அந்த கடைக்காரருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவன்கிட்ட சொன்னேன், பிரதர் ஒன்று பண்ணுங்க, டெய்லி காலையில் எழும்பும்போது இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் பழுது பார்த்து கொடுங்க, நீங்கள் பழுது பார்க்கக்கூடிய பலன் தாங்க அப்படின்னு கத்திடத்தில் கேளுங்க. ஒரு 3 மாதம் தாண்டி மறுபடியும் அந்த மளிகை கடைக்கு போகும்போது அந்த மளிகை கடை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாய் புதுமையாக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அந்த ரேக்குகளெல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு அதில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அந்த மனுஷன் அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்ததை பார்த்தேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழியத்தை செய்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார். சில இடத்துல உடைவுகளை உங்களால் சரி பண்ணவே முடியாமல் அதை அப்படியே பாழாய் கிடக்கலாம். இது என்னால் சரி பண்ண முடியல, இந்த சமாதானத்தை என்னால் கொண்டு வர முடியல, இந்த இடத்துல எனக்கு தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது இந்த இடம் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்குது, இந்த இடத்துல ஒரு விழுகை இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த மாதம் பழுது பார்க்கிற ஒரு தேவனாய் வருகிறார், பழுது பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் என்னை ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து யார் ஒருவர் வந்து அந்த பொருளை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பொருளை வச்சு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ தான் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு பலனுள்ளதாக மாறும், அதை யூஸ் பண்ண முடியும். அந்த கிருபையை கர்த்தர் இந்த மாதம் தருவேன் என்று வாக்கு கொடுக்குறார். நம்பர் 1, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னா, அப்படியே கிடக்கட்டும்னு எல்லாரும் விடுறது மாதிரி ஆண்டவர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன். எல்லாரும் அமைதியாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் கர்த்தர் அமைதியாய் இருக்க மாட்டார். எல்லாரும் மறந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் மறக்கலைன்றதை கர்த்தர் நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். எல்லாரும் அதை விட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நிச்சயமாகவே நான் விடமாட்டேன், நான் திரும்ப கட்டுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி Thank you Jesus. ஆண்டவர் திரும்ப எழுப்புவார், ஆண்டவர் திரும்ப தருவார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த மாதம் திரும்ப கட்டுவேன். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு செய்கிற பெரிய ஊழியம், நான் பழுது பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திருப்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இதற்கு முன்பாக நீங்கள் இருந்த சந்தோஷத்தை, இதுக்கு முன்பாக இருந்த அந்த வருமானத்தை, இதற்கு முன்பாக நீங்கள் பட்ட அத்தனை மகிழ்ச்சியையும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
நீங்கள் மிஸ் பண்ணது அத்தனையும் இந்த மாதம் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்தது போல அங்கு ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். பூர்வ நாட்களில் இருந்தது போல அங்கே ஜனங்கள் கடந்து வருவார்கள். தாவீதின் கூடாரத்தில் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அங்கே வேலைக்கு வருவாங்க. அது ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் பின்மாறி போனதுனால அந்த கூடாரம் இப்போ இடிஞ்சு போய் கேட்பாரற்று கிடந்துச்சு. யாருமே அந்த பக்கமாகவே போகல, எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. அந்த பக்கம் இப்படி ஒரு மாளிகை இருந்தது கூட யாருக்குமே தெரியல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் அதை ஸ்திரப்படுத்தி மறுபடியும் நான் அதை நிறுத்துவேன். அந்த காலத்திலே இதுக்கு முன்னாடி எது நடந்துச்சோ, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்தாங்களோ அதே போல ஒரு மகிமையை மறுபடியும் காண்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இழந்து போன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய வீட்டிலே திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் நான் உன்னை பயன்படுத்துவேன், மறுபடியும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மறுபடியும் அந்த பாழானது சரியாகும். நீங்கள் இதற்கு முன்பாக இருந்த அத்தனை சந்தோஷத்தையும் கர்த்தர் திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைங்க உங்களோட ஓங்கி வளருகிற விருட்சங்களாய் மாறுவார்கள். மறுபடியும் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் பேசுவார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் அந்த சந்தோஷமாக இருந்த நாட்கள் இந்த மாதம் மறுபடியும் உங்களுக்கு வரும். பழைய வருமானம் இந்த மாதம் மறுபடியும் உங்களுக்கு வரும். பழைய தொழில் மறுபடியும் முன்பாக இருந்தது போல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டும் போதே ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை. ஹல்லேலூயா. பழைய சமாதானம் இந்த மாதம் நம்மை தேடி வரப்போகிறது. கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாய் முன்னாடி இருந்தது மாதிரி மறுபடியும் நான் உன்னை பலத்தோட நடக்க வைப்பேன், உன்னை சுகத்தோட நடக்க வைப்பேன், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். இன்றைக்கு நீ தலை குனிஞ்சு நடக்கிற, இன்னைக்கு நீ வெட்கத்தோடு நடக்கிற, இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை நான் பிரகாசிக்கிற ஒரு கூடாரமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம் சத்தமாய், இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலனல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலன். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல்ல. ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பூர்வ நாட்களில் இருந்தது போல, அப்படின்னா முன்னாடி இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில தவற விட்ட, நம்முடைய வாழ்க்கையில மிஸ் பண்ற நிறைய காரியத்தை இந்த மாதம் ஆண்டவர் திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அந்த சந்தோஷமான காலத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாஸ்டர், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஆக்டிவாக நான் இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தேன் தெரியுமா. ஐயோ, என் கூட 10 பேர் எப்போவுமே இருப்பாங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு
நான் இருக்கிற சூழ்நிலை கேட்பாரற்று நான் கிடக்கிறேன், விசாரிப்பாரற்று நான் கிடக்கிறேன், மதிப்பாரற்று நான் கிடக்கிறேன். என்னை மதிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, என்னை கூப்பிட்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஒரு நாளில் ஃபோன் அட்டன் பண்ணேன்னா எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணி மாறாது, அவ்வளோ கால் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை, விசாரிப்பார் ஒருத்தர் இல்லை. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்ன தான் முன்னாடி நிறுத்துவாங்க, என்னுடைய வருகையை நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய நிலைமை அப்படியே மாறிடுச்சு, என்னுடைய சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. திரும்ப அப்படி ஒரு காலம் வருமா? திரும்ப அப்படி ஒரு நேரம் வருமா? திரும்ப நான் அப்படி எழும்புவேனா? திரும்ப நான் அப்படி கட்டப்படுவேனா? என் பிள்ளை திரும்ப சந்தோஷமாக இருப்பாளா? ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாக வாக்கு கொடுக்குறாரு, இல்லை கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம், இந்த குறைவு கொஞ்ச காலம். ஆண்டவர் இந்த தோல்வியை கொஞ்ச காலம்தான் வைக்கிறாரு. ஆனால் பாழாய் கிடக்கிற அந்த தாவீதின் கூடாரத்தை அப்படியே விட்டுறாம மறுபடியும் திரும்ப எடுத்து கர்த்தர் கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பூர்வ நாளில் இருந்தது போல நடக்கும். நான் இது யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. இல்லை பிரதர், மறுபடியும் ஆண்டவர் உங்களை ஃபஸ்ட்டில் இருந்தது மாதிரி முதன்மையான இடத்துல கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. நான் மறுபடியும் உன்னை முதல்ல அந்த மாதிரி நான் உன்னை கொண்டு வருவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க உன்னை பார்த்து, இனி அந்த இடத்த அடைகிறது உனக்கு கஷ்டம், இனி அந்த இடத்த உன்னால் தொடவே முடியாது, இனி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வராது, அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நீ பார்க்க மாட்ட, அந்த மாதிரி ஒரு சுகத்தை நீ பார்க்க முடியாது, விழுந்தது தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்குறாரு. பூர்வ நாட்களில் இருந்தது போல முன்னாடி இருந்தது போல 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போல மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும், மறுபடியும் ஒரு செழிப்பு தேடி வரும், மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார், மறுபடியும் ஒரு மகிமையை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபத்தோடு கூட மறுபடியும் உங்க பிள்ளை அதே சந்தோஷத்தோடு உங்க வீட்டுக்கு வருவாங்க. மறுபடியும் உங்க பிள்ளை அதே ஆசீர்வாதத்தோடு அந்த தெருவில் நடந்து போவாங்க. பூர்வ நாளில் இருந்தது போல யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு யோசேப்பு தான் கூட இருக்கும்போது அவன் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த யோசேப்பு என்கிற இந்த ஒரு கேரக்டர் அவனுக்கு பெரிய பலன். ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தரிசனத்தை சரியாய் அறிந்து கொண்டவன் யோசேப்பு. தான் கூட ஆண்டவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப முன்னாடி நிற்கிறவன் யோசேப்பு. ஆனால் இந்த யாக்கோபு எதை ரொம்ப மிஸ் பண்ணார் அப்படின்னா, என்னைக்கு யோசேப்பு பீருண்டு போனான், யோசேப்பு என்னைக்கு செத்து போனான்னு கேள்விப்பட்டாரோ அன்னையிலிருந்து ஒரு நாள் கூட அவருக்கு நிம்மதி இல்லை. சரி, யோசேப்போட இருந்த நாள், யோசேப்போட வளர்ந்த நாள், யோசேப்போட சாப்பிட்ட நாள், யோசேப்புக்கு துணி போட்டு அழகு பார்த்த நாள் திரும்ப எப்படி வரும்னு நினைச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் தாண்டி தான் நினைக்கவே இல்லை, மறுபடியும் என் பிள்ளைய பார்ப்பேன்னு நினைக்கல, மறுபடியும் அன்னைக்கு இருந்தது மாதிரி ஒரு சந்தோஷம் மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு யாக்கோபு நினைக்கவே இல்லை. ஆனால் 15 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்குறாரு. என்ன கிருபை அப்படின்னு சொன்னார், மரித்து போனான் என்கிற அந்த யோசேப்பை கர்த்தர் மறுபடியும் யாக்கோபுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். 15 வருஷமாய் இழந்து போன சந்தோஷம் மறுபடியும் கிடைச்சிருச்சு. 15 ஆண்டுகளாய் அவன் தவறவிட்ட அந்த அன்பு மறுபடியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆவி உயிர்த்தது. இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீங்க உண்மையாய் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிறார். நீ கவலையே படாத. 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அதை எடுக்க முடியாதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நான் பூர்வ நாட்களில்
இருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல. அந்த யோசேப்போட சேரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதான் அவரை பார்த்து சொல்லும்போது யாக்கோபு சொல்றாரு, நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன், நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், நீ என்னுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் உன்னை மட்டும் பார்க்கல, உன்னுடைய பிள்ளைகளையும் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளைகளை மட்டும் பார்க்கல, உன்னை ஆண்டவர் இவ்வளோ பெருசா உயர்த்தி வச்சிருக்கிறதையும் என் கண்ணு கண்டுருச்சு. திரும்ப திரும்ப உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் பூர்வ நாளில் இருந்தது போல, அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில இருந்த அந்த காரியத்தை மறுபடியும் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு பார்க்க பண்ண போகிறார். அந்த சந்தோஷம் திரும்ப வரும், அந்த உயர்வு திரும்ப வரும், அந்த மகிமை திரும்ப வரும், அந்த வெற்றி திரும்ப வரும், அந்த ஆடல் பாடல் சத்தம் திரும்ப வரும். கைகளை உயர்த்தி ஆமென். முழு பலத்தோட நான் நம்புறேன் ஆண்டவரே. ரதல ரத்தனமோ ரோத்தனே, இந்த பலன் நிச்சயமா என் பலனல், இந்த பலன் நிச்சயமா என் பலனல். சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமா என் பலனல்ல. நம்பர் 5, ஐந்தாவதாக இந்த வசனத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன், அதை ஸ்தாபிப்பேன். கடைசியாக இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நிலைநாட்டுவேன், நான் ஸ்தாபிப்பேன், ஸ்தாபிப்பேன். ஒரு டைம் தாவீதனுடைய கூடாரத்தை பெயர்த்துட்டாங்க, ஒரு டைம் தாவீதனுடைய கூடாரத்தை இடிச்சிட்டாங்க, ஒரு டைம் கொள்ளை அடிச்சிட்டாங்க, ஒரு டைம் அது கேட்பாரற்று கிடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன், உன்னை ஸ்ட்ராங் பண்ணுவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன். அந்த ஸ்திரத்தன்மைன்றது என்ன அப்படின்னா, விழுந்து 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 கீழே வர்றது, மேலே ஏறுறது, மேலே ஏறுறது, கீழே வர்றது. ஒரு 10 நாள் நல்லா இருக்கிறது, 2 வருஷம் நல்லா இருக்குது, திரும்பியும் பழையபடி, திரும்பியும் பழையபடி. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, மறுபடியும் நான் உன்னை ஸ்தாபிக்க போறேன், மறுபடியும் நான் உன்னை ஸ்தாபிக்க போறேன். கர்த்தர் இன்னொரு டைம் உங்களை ஸ்தாபிக்கும் போது இனி யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களை கீழே இறக்க முடியாது, பிடுங்க முடியாது. மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நிச்சயமா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இனி வருவது இல்லை, இனி உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை கர்த்தர் வைக்க போகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் ஸ்தாபிப்பேன், ஸ்தாபிப்பேன். இனி எதிரி வழக்காட முடியாது, இனி பிடுங்க முடியாது, இனி அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த தாவீதிற்கு கர்த்தரே தலைவனாய் மாறப்போகிறார். ஆமென். உங்களுடைய மனசில் குழப்பம் இருக்கலாம், ஒருவேளை 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது, இப்படியே நடந்துருமா, என் காலம் முழுதும் இப்படியே நான் சண்டையோடே வாழணுமா, என் காலம் முழுவதுமே இப்படியே நான் ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கணுமா, சமாதானமும் குறைவும் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கணுமா, நான் நிலை வரமா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இனி அந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே வேண்டாம், இனி அந்த காரியத்தை குறித்து நான் திங்க் பண்ண வேண்டியதில்லை, அது முற்றிலுமா சரியாயிடுச்சுன்னு
நான் எப்போ நினைக்க போகிறேன்னு உங்கள் மனசு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, உங்களை நான் நினைக்க வைப்பேன். இனி அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத அளவிற்கு, இனி அது பிடுங்கப்படும் என்கிற அந்த எண்ணம் இல்லாத அளவிற்கு, இனி யாருமே உள்ளே வராத அளவிற்கு கர்த்தர் யோபுவையும் அவனை சுற்றி வேலி அடைத்தது போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டுவதே இல்லை. அவர் வேதனையை கூட்டுவதே இல்லை. அதான் ரொம்ப அழகாய், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி என்றும் வருவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஸ்தாபிக்கிற தேவனாய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க என் பிள்ளைய ஸ்தாபிச்சிருங்க, என்ன ஸ்தாபிச்சிருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. இனி இனி இல்லை, இனி இல்லை, இனி இனி அந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது வரக்கூடாது. இனி அந்த வருமானத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது வரக்கூடாது. இனி அந்த பிள்ளையை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது வரக்கூடாது. இனி அந்த வியாதியை குறித்து நான் யோசிக்க வேண்டியது வரக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ராங்கா, நீங்கள் நிலைப்படுத்தி, இனி சத்துரு இனி வரவே முடியாது. சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் வைக்கிறது போல கர்த்தர் என்னை சுற்றி, கர்த்தர் அந்த நிழலை கர்த்தர் வைக்க போகிறதற்காக கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுவிடாதே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுவிடாதே. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதம் கல்லில் இடராதே. பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதம் கல்லில் இடராதே, பாதம் கல்லில் இடராதே. பாடுவோம். இன்று கண்ட என்னை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுவிடாதே, பாதம் கல்லில் இடராதே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுவிடாதே, பாதம் கல்லில் இடராதே, பாதம் கல்லில் இடராதே. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிளந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து விடும். ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி, அதனுடைய திறப்புகளை அடைத்து, பாழாய் போனதை சீர்படுத்தி, நான் அதை ஸ்தாபிப்பேன், நான் அதை ஸ்தாபிப்பேன். எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, நான் திரும்ப எடுப்பித்து. நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா,
அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு விட மாட்டார். கர்த்தர் திரும்ப எடுக்க போறார், திரும்ப எடுக்க போறார். எல்லாரும் எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இந்த மாதம் ஆண்டவர் செய்ய போகிற முதல் ஊழியம். இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் அப்படியே பார்த்துட்டு கண்டும் காணாம இருக்க மாட்டேன். நிறைய பேர் அமைதியா இருக்கிறது மாதிரி நான் அமைதியா இருக்க மாட்டேன், அது போட்டுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் திரும்ப கட்டுகிற ஊழியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். திரும்ப கட்ட போறாரு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில திரும்ப கட்ட போறாரு. இதை ஒரு ஜபமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தை உண்மையானதா இருந்தால், உண்மையானதா இருந்தால், உன்னை கட்டவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உங்களை யார் கட்ட முடியும்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் போய் எத்தனை நாள் தான் பேசுறது? எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அது கடக்கட்டும், விட்டுருங்க. ஒரு 2 வருஷம் கடக்கட்டும், விட்டுருங்க, சரியாயிரும். 3 வருஷம் கடக்கட்டும், விட்டுருங்க, சரியாயிரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல மகளே, இல்ல மகனே, அவங்க அமைதியா இருந்தாலும், அவங்க விட்டுட்டு போங்கன்னு சொன்னாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். நான் திரும்ப கட்டுகிற ஊழியத்தை நான் செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். திரும்ப கட்டுவேன்ற அந்த வார்த்தையை கர்த்தர் மறுபடியும், இல்ல நான் கண்டுக்காம விட மாட்டேன். கர்த்தர் கண்டுக்காம விட மாட்டாரு, கர்த்தர் கண்டுக்காம விட மாட்டாரு. கிடப்புல கிடக்கிற அந்த ஃபைல கர்த்தர் இந்த மாசம் தட்டி எடுக்கிறார். கிடப்புல கிடக்கிற அந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் இந்த மாசம் தூசி தட்டி எடுக்கிறார். நம்புறவங்க ஆமேன் சொல்லி முழு பலத்தோடு. Thank you Jesus, thank you Jesus. இரண்டாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து அதுல பாழாய் போனதை சீர்படுத்தி. அப்படின்னா இந்த மாதம் 2வது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழகான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் பழுது பார்க்க போறேன், நான் பழுது பார்க்க போறேன். ஏசப்பா இந்த மாதம் என்ன செய்ய போறார் அப்படின்னா, பழுது பார்க்க போறார், ரெடி பண்ண போறார், ஓட்டைகள் எல்லாம் கர்த்தர் அடைக்க போறார், எல்லா கேப்பையும் ஆண்டவர் ஃபில் பண்ண போறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அது ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த சமாதான குறைவை ஆண்டவர் ரெடி பண்ண போறார், அந்த சஞ்சலத்தை ஆண்டவர் ரெடி பண்ண போறார். ஹல்லேலூயா. உடைஞ்சு கிடக்கிறதெல்லாம் அவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் அப்படியே அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய போறார், செய்ய போறாரு, செய்ய போறாரு. தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவதாக, ஒன்று கர்த்தர் அமைதியா இருப்பதில்லை. 2வது பாழாய் போனதை இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு ரிப்பேர் பண்ண போறாரு. 3வதாக கர்த்தர் சொல்றாரு, பூர்வ நாட்களில் இருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல. அப்படின்னா உங்க வாழ்க்கையிலே தி மோஸ்ட் நீங்க இருந்த சந்தோஷம், தி மோஸ்ட் நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியம், இந்த மாதிரி ஒரு காலம் திரும்பி வராதா? இந்த மாதிரி ஒரு மாசம் திரும்பி வராதா? இந்த மாதிரி ஒரு வருஷம் திரும்பி எனக்கு வராதா? பாஸ்டர், அந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செஞ்சார் தெரியுமா? அந்த வருஷத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நாள் திரும்பி வருமானது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் 3வதாக ஒரு ஊழியத்தை செய்கிறாரு. இல்ல மகனே, மறுபடியும் 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 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பூர்வ நாளில் இருந்தது போல, பூர்வ நாளில் இருந்தது போல. உங்க பிள்ளைய நீங்க அப்படி பார்ப்பீங்க, உங்க மகனை நீங்க அப்படி பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்டப்பா, நீ எப்படி இருந்த, என் வீடு எப்படி இருந்துச்சு, என் வேலை எப்படி இருந்துச்சு, என் தொழில் எப்படி இருந்துச்சு, எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு பாஸ்டர், எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படியோ இருந்த நான் எப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு.
உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் பேசலாம். எப்படிமா நீ இருந்த, எப்படி இருந்த, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டியே. உன் பிள்ளை எப்படி இருந்துச்சு, ஆனா இந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. நீ இந்த நிலைமைக்கு வருவேன்னு யாருமே கனவுல கூட பார்க்கலையே. இதே வார்த்தையை உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்லலாம். ஆனா இந்த மாதம் ஆவியானவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு. இந்த மாதம் ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வந்து நின்று பேசுறாரு. அவங்க சொன்ன வார்த்தை அப்படித்தானே, எப்படி இருந்த இப்படி ஆயிட்டேன்னு சொன்னாங்கல்ல, மறுபடியும் மறுபடியும் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே பூர்வ நாளில் இருந்தது போல உங்க வீட்டை தேடி அத்தனை பேர் வருவார்கள். உங்க சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. மறுபடியும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். மறுபடியும் உங்கள் பிள்ளைகள் எழும்புறதை பார்ப்பார்கள். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஆதாரம் கனதான ரபதல் லோதாரல வேதர சம்தோனரமோ. இது நடக்கட்டும், இது நடக்கட்டும், இது நடக்கட்டும். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்தது போல. நம்பர் 4, 4வது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் ஸ்தாபிப்பேன், நான் ஸ்தாபிப்பேன். அப்படின்னா இனி மாற்று கருத்தே இல்லை. இனி பிடுங்குவார் இல்லை, இனி அழிப்பார் இல்லை. இனி ஆண்டவர் நிறுத்துகிறது நித்திய காலமாய் நிறுத்துவார். உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவார். அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்து போடுவதற்கு இனி யாரும் வர முடியாது. அலைந்து திரிந்த நிறைய பேரை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல உறுதியாய் நிலைநாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே நடக்க போகிறது. மறுபடியும் ஆண்டவர் ஸ்தாபிக்க போறாரு. மறுபடியும் ஆண்டவர் ஸ்தாபிக்க போறாரு. இந்த கர்த்தர் நிலைநாட்டுகிற, ஊணுகிற, கர்த்தர் நிலைப்படுத்துகிற, ஸ்தாபிக்கிறது வருகை வரைக்கும் தொடரப்போகிறது. அதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர், இதை செய்கிற கர்த்தர் சொல்லுங்க. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுங்க. கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இதை நிறைவேற்ற போறதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இது நடக்க போகிறதற்காக நன்றி. இந்த மாதநாத பார்க்க போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க அறிக்கை செய்ய நடக்குது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இல்ல, ஆண்டவரை விட்டுறாதீங்க. இந்த முதல் நாள்ல ஆண்டவரை விட்டுறாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காகவே ஊழியக்காரனை பேச வைத்திருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான, இது எதேர்ச்சியாய் நடந்தது. இது கர்த்தருடைய திட்டத்தில் இருந்துச்சு. இந்த நாள் ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்துச்சு. இந்த நாள் உங்க முன்னாடி நிற்கணும்னு ஆண்டவருடைய திட்டம். இந்த வார்த்தையை பேசணும்னு ஆண்டவருடைய திட்டம். இது கர்த்தரே இந்த சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மாறாது. இது உங்களுக்கான வார்த்தை. சொல்லுங்க, அறிக்கை செய்கிறேன். இந்த சத்தத்தை எங்க கேட்டு கொண்டிருந்தாலும் இந்த மாதம் அந்த அற்புதத்தை பார்க்க போறோம். கடைசியா ஒரு விசை கைகளை உயர்த்தி இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன். இந்த பலன் நிச்சயமாய் என்பல். கை வலிச்சா கூட பரவாயில்ல, கைய மேல உயர்த்தி இந்த பலன் நிச்சயமாய்
என் பலனல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. அப்பா, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராள். என் பலவீனத்தில் கிருபை பூரணமாய் விழும், என் சுகவீனத்தில் கிருபை தாராளமாய். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தை எங்களுக்கு தந்தவர் நீர். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்க பண்ணினவர் நீர் ஆண்டவரே. நீரப்பா, இந்த மாதம் உங்க கையில இருக்கு ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு பலன் தருகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. இந்த வருஷத்துல இந்த மாதம் என் பிள்ளைக்கு மறக்க முடியாத ஒரு மாதமா மாறட்டும், சாட்சி சொல்லுகிற ஒரு மாதமா மாறட்டும். இந்த மாதம் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு மாதமாய் மாறட்டும், கர்த்தர் வழக்காடுகிற ஒரு மாதமாய் மாறட்டும். Thank you Jesus. சத்துரு வெட்கப்பட்டு போறதை என் பிள்ளை பார்க்கணும். இந்த மாதம் அநேக நாட்களுடைய ஜெபம் இந்த மாதத்துல பதில் தர போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் காத்திருக்கிற காரியம் இந்த மாதம் நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலையும் என் தேவனுடைய கரம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் நிறைவாய் 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 இருப்பதாக ராஜா. இந்த மாதம் எதிரி இல்லை, இந்த மாதம் ஆபத்து இல்லை, இந்த மாதம் விக்கனம் இல்லை. இந்த மாதம் கை செய்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு. இயேசுவே, இது இது பென்ஸோட வார்த்தை இல்லை, இது உங்க வார்த்தை. அந்நாளில் தானே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திருப்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர், இதை செய்கிற கர்த்தர், இதை செய்கிற கர்த்தர். உங்க பாதத்தை நான் முத்தம் செய்கிறேன். எங்க பிள்ளைகள் இந்த மாதம் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், ஊழியத்தை தாங்குற எல்லாவற்றையும் நீங்க அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதம் உங்களோட நெருக்கமா நடக்கணும். இந்த மாதம் 100 days 100 நாள் ஜெபம் இந்த மாதத்திலிருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த 100 நாட்கள் முடிகிறதுக்குள்ள சத்துரு மின்னலை போல விழுறத நாங்க பார்க்கணும், கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறத நாங்க பார்க்கணும். இந்த 100 நாட்கள் ஜெபம் முடியும் போது அந்த மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அதற்கு தேவையான சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த இடத்தை திறந்து கொடுத்தவங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதுல எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்து இந்த காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணின அருமையான ஊழியக்காரர் ரஞ்சித் அவர்களை, அவர்களோடு இருக்கிற பிள்ளைகளை, ஸ்பர்ஜன் அவர்களை ஆண்டவரே, எங்க ராக்லாண்ட் மகனாவளை, அவங்க கூட இருந்து ஊழியம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல இன்னும் ஊழியம் வளருவதாக. என்னை நேசிக்கிற நிறைய தகப்பன் தாய் இந்த ஜெபத்தில் இருக்கிறாங்களே, கேட்டுட்டு கூட இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் நன்றாய் வைப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனீரோடும் இன்றும் என்றும்
சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாய், ஒரு சிறப்பான மாதமாய் ஆண்டவர் அமைத்து தருவாராக. தேங்க்யூ, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.